சாட்சிகள் என்றும் மறைவதில்லை. உன்னுடைய நீதியின் சாட்சிகள் மறைவதில்லை. அது மறைக்கப்படுவதும் இல்லை, அது புதைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தர் அதை அப்பப்பொழுது எழுப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மனுஷி கர்த்தருக்காக வாழும் போது அது மறைக்கப்படாது, அது மறைக்கப்படாது. பிசாசு அதை மறைக்க பல போராட்டங்கள் கொண்டு வரலாம். But the Lord will bring it up again and again and again. That is the power of the Lord God that we serve. காண்கிறவராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தடைகளும் ஆண்டவரே அப்பா இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு அப்புறப்பட்டு போவதாக ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. நீர் அசைவாடும் ஆண்டவரே. Lord, move in our midst, Lord, we plead. Lord, move in our midst, Lord, we plead, Father God. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க அப்பா, அசைவாடுங்க ஆவியானவரே. அப்பா, சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா மந்த ஆண்டவரே ஆவிகள் கட்டப்படுவதாக இந்த வேளையில. அப்பா, தடையாய் நிற்கிற எல்லா சுவர்கள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. அப்பா, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரே அப்பா இந்த இடத்தை நீர் நிரப்புங்க. நாம் ஆராதித்திருக்கிறோம், வல்லமையான தேவனை ஆராதித்திருக்கிறோம். ஆராதித்தவர்கள் எல்லோரும் ஒரு விசை ஆண்டவரே இந்த இடத்தை நீர் நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. பேச போகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அபிஷேகித்து எங்களுக்கு அக்னியாய் கொடுங்க ஆண்டவரே. மனுஷர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்க, சொல்லி கேளுங்க இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம். Thank you Lord. Amen, amen, amen. We are all nearing Christmas. கிறிஸ்மஸ் செய்தி என்பது ரட்சிப்பு. அந்நாளிலே தேவன் வெளிப்படுகிறாவிட்டால் நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பில்லை. இதை குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். பட் திஸ் மூமெண்ட் ஐ entrust myself to the will of God and let the Holy Spirit take complete control. Amen. Hallelujah. As always. Amen. Amen, amen, amen. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல, நீங்க சொல்லுங்க போல, எல்லாரும் சொல்லுங்க போல. சில காரியங்கள் போல, similarly, in the same manner என்ற வருகிற காரியங்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை அக்கினியாய் மாற்றி அதை சில நேரங்களில் எனக்கு உள்ள தேவன் அதை வார்த்தையாக மாற்றி அதை ஒரு பிரசங்கமாக கொடுக்கும் பொழுது நான் என்னத்தை செய்வேன், அதை பெற்றுக்கொள்வதை தவிர. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போல ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಇದ್ರೆ ಓದ್ಬಿಡಿ. ಎಲ್ಲಿಗೆ ಕಳುಹಿಸಿದರು ಹೋಗುವೆವು, ನಾವು ಮೋಶೆ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಹೆಂಗ್ ಬಂದಿದೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದಂತೆ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವೆವು. ನಿನ್ನ ದೇವರಾದ ದೇ ಆರ್ ಟಾಕಿಂಗ್ ಇನ್ ಅನ್ ಇಂಡೈರೆಕ್ಟ್ ಸ್ಪೀಚ್. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರಲಿ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு ரேமாவை நான் பார்க்கிறேன். போல என்கிறதான ஒரு ரேமாவை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கவில்லை, கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். அதை நான் அப்படியாக பார்த்து அதை ஒரு பிட்டி கொடுக்க நாம் அதை பார்க்க போகிறோம். ஆமென். So there is something similar. They are saying a similar situation is arriving. A similar situation is being created. ஒரு சிமிலரான இதுவரைக்கும் மோசேக்கு நடந்த சில விஷயங்கள் இருக்கிறது. மோசேக்கு தேவன் இடைப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. மோசையோடு தேவன் இடைப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்தது.
அதுவரைக்கும் தேவன் இடைப்படாத விதத்தில் மோசையோடு தேவன் இடைப்பட்டு கொண்டு இருந்தார். மோசே was a different person, had a different calling, had a special calling that made these people sometimes மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள், எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் ஒன்று அறிந்து கொண்டார்கள், இந்த மோசேக்கு விரோதமாக நம்ம எதை செய்தாலும் அதில் என்ன இல்லை, அது பலன் இல்லை, இல்லை என்றால் அதனால நமக்கு எந்த ஒரு எதிலுமே நமக்கு அதில் ஜெயம் இல்லை என்று அறிந்து கொண்டார்கள். They understood and they knew what it was to follow Moses. மோசேயை பின்பற்றுவது, நான் சொல்லுகிறேன் இங்கே ஹிஸ்டரி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் ஆவியானவர் அதை மாற்றி நமக்கு ரேமாவாய் தருகிறார். இப்போ இந்த மோசேயை சில நேரங்களில் அவர்கள் எதிர்த்த நேரங்களிலும் கூட அவர்கள் அறிந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? They were not able to rebel against him for long. Every time they rebelled, every time they went against him, God would contend with those who contend with him. ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? அவனோடு கூட இருந்ததை அவர்கள் கண்ணார பார்த்திருக்கிறார்கள். இதை பார்த்த ஜனங்களுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. நீங்க நினைக்க கூடாது, யோசுவா சடனா அவன் எங்கே இருந்தோ முளைத்து வர விடவில்லை. அவனும் என்ன இருந்தான்? அதே கூட்டத்தில் இருந்தவன் தான், அங்கே இருந்தவன் தான். சைலண்டாக அதே கூட்டத்தில் சில காரியங்களை தேவன் அவனுக்குள்ளே செய்து கொண்டு, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், செய்து கொண்டிருந்த காரியத்தில் அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அதை உள்வாங்கி கொண்டே இருந்தான். ஆனாலும் மோசே விலகின பிறகு அவனால் என்ன செய்வதென்று தெரியாது. அந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் மோசே கூட இருந்தது போல, அது போல. எனக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களை போல நான் உனக்கு செய்ய போகிறேன், இந்த ஊழியத்தில் செய்ய போகிறேன். சில காரியங்கள் போல. சில பேர் கேட்பாங்க, ஐயோ அங்க ஆண்டவர் சொல்றாரு, அதை போல நான் செய்ய உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். அதற்கு நேரம் எடுத்திருக்கிறான், ஆனால் நான் செய்வது அது அதிக சீக்கிரமாய் நான் செய்ய உனக்கு என்னால முடியும் என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை போல ஒரு காரியம் பெருசா நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு வரும்போது அதை போல, ஜனங்களை அதை போல, சூழ்நிலைகளை அதை போல, அதை போல மோசேக்கு சில தடைகள் வந்த பொழுது, மோசேக்கு இந்த ஜனங்கள் எதிர்த்த பொழுது அவனால் என்ன செய்ய முடிந்தது? ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அப்பொழுது தேவன் அவனுக்காக வைராக்கியமாய் எழுந்ததை இந்த ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். பார்த்த ஜனங்களை தேவன் மிச்சமாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு நடந்த சில பேரை தேவன் உனக்கென்று சாட்சிகளாய் மிச்சம் உன்னோடு கூட வைப்பார். இன்றைக்கு பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உன்னோடு கூட நடந்த சில பேரை தேவன் வைத்திருந்தார் அல்லவா? உனக்கு தேவன் செய்த சில காரியங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அல்லவா? உனக்கு தேவன் செய்த சில காரியங்களை மறுபடியும் பேசும்படியாக தேவன் அந்த இடத்துல, என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், அடிக்கடி கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கும் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. இருந்த ஜனங்கள் பேசுவது வேற, பார்த்த ஜனங்கள் பேசுவது வேற. எங்கிருந்தோ வந்து சொல்லியிருந்தால் அது பலமாய் இருந்திருக்காது யோசுவாவுக்கு. ಬೇರೆ ಎಲ್ಲಿಂದಾನೋ ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗಿರ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಯೋಶುವನಿಗೆ ಅದು ಬಲ ಕೊಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಯೋಶುವನಿಗೆ ಅದು ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಆದರೆ ಕಂಡಂತವರು, ಸಂಗಡವಿದ್ದವರು, ನೋಡಿದವರು, தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், தேவன் இந்த மனுஷனை நடத்தின காரியங்களை கண்டவர்கள், those who saw Moses' God, those who experienced how great and awesome God he was. கர்த்தர் இன்னைக்கு நான் உங்களுக்கு எனக்கும் சொல்லட்டுமா, காலங்கள் மாறினாலும் சில போல காரியங்கள் கர்த்தர் செய்து கொண்டே தான் இருப்பார். எல்லா நேரங்களிலும் செய்து கொண்டே தான் இருப்பார். ஆகையால் தான் சில நேரங்களில் நாமும் நீயும் அப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அதை போல எனக்கு செய்யுங்க என்று கேட்கும் பொழுது அதை போல செய்ய பல சந்தர்ப்பங்கள் தேவன் வைத்திருக்கிறார், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்த பொழுது இருந்தவர்கள் இன்னும் ஒரு இருவரை கர்த்தர் வைத்திருந்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. சாட்சிகள் என்றும் மறைவதில்லை. உன்னுடைய நீதியின் சாட்சிகள் மறைவதில்லை. அது மறைக்கப்படுவதும் இல்லை, அது புதைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தர் அதை அப்பப்பொழுது எழுப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மனுஷி கர்த்தருக்காக வாழும் போது, கர்த்தரின் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது அது மறைக்கப்படாது, அது மறைக்கப்படாது. பிசாசு அதை மறைக்க பல போராட்டங்கள் கொண்டு வரலாம். enemy will try all his best to bury it, but the Lord will bring it up again and again and again. That is the power of the Lord God that we serve. Hallelujah. Again and again தோண்டி எடுப்பார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இன்றைக்கு இருக்கிறது? ஆண்டவரே, it may seem like it is being buried. When Joshua saw it, it seemed like it was buried. Sometimes it feels like it is buried. ಅದು ಊತಲ್ಪಟ್ಟಂತೆ ಮರೆಯಾದಂತೆ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಅನ್ಸುತ್ತೆ, ಏನು ಗೊತ್ತಾ ಇವರಿಗೆ ಅನಿಸಿದ್ದು, ಏನು ಅನಿಸಿದ್ದು ಇರ್ಬೋದು, ஐயோ ஒருவேளை அன்றைக்கு பார்த்த ஜனங்கள் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அன்றைக்கு இருந்த சாட்சிகள் காண இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு சொல்ல ஒரு 20 இருந்தா எப்படி இருந்திருக்கும். God is watching you, my dear child. தேவன் உன்னை கண்டு கொண்டு தான் இருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான், that was the ஒரு அடையாளமாக ஆண்டவர் அவர்களை பேச வைத்தார். இந்த ஜனங்கள் பேசினார்கள். ஒரு முறை சூழப்பட்டுட்டோம், ஒரு முறை இனி என்ன அவங்க கை வைக்கணும், அந்த ஒரு நிலைமை பயங்கர. யாருமே இல்லை, இரவு நேரம் யாரும் இல்லை, சூழ்ந்து இருக்கிறோம். இப்படியெல்லாம் சூழ்நிலை நடந்திருக்குதா, வந்திருக்குது, சொல்லிக்கொள்வதில்லை. சூழப்பட்டிருக்கிறோம். இனி கை வச்சு பயங்கரமாக நடக்கணும். எங்கேருந்து வந்தார்கள் என்று தெரியாது, யார் வந்தார்கள், எங்கேருந்து வந்தார்கள் என்று தெரியாது. ஒரு பெரிய கூட்டமே எங்கேருந்து. In that night there is no possibility such a ஒரு பெரிய கூட்டம் வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஒரு ஃபுல் கூட்டம் வந்துட்டாங்க. யார் மேல, யார் தெரியுமா, அவங்க யார் மேல கை வைக்கிறீங்க, யார்கிட்ட? அப்படி வந்தவங்க ஓடி போயிட்டாங்க, எங்க மறைஞ்சாங்கன்னு தெரியாது. வந்த அந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய உனக்கு இவ்வளோ பெரிய குரூப் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, உனக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவ்வளோ பேரை வர வச்சுட்டிங்களா? ஃபோனு கூட இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, தனிமையாக நிற்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த என்டையர் திங், பட் ஆனால் அப்படி சொல்கிறேன், அதை அப்படி பிடிச்சிக்கிறேன். என் ஜனம் இங்கே இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும் சில காரியங்கள். ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. எனி மூமெண்ட் எனிதிங் கேன் ஹேப்பன். பிகாஸ் அவங்கள ஏபிள் பாடிட், எதை வேணா அப்படியே சும்மா நொறுக்கி போட்டால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு அப்படியே சூழப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் இறக்கினார் பாருங்க ஒரு பாளையத்தை. இன்றைக்கு வரைக்கும் அவங்க யாரு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்க இவ்வளோ சீக்கிரமா எப்படி கர்த்தர் செய்ய நினைத்தால் ஒரு நொடி பொழுதுல சேனைகளை இறக்கி விடுவார் உனக்காக, எனக்காக. ஆமென், ஆமென், ஆமென். வந்தார்கள். எத்தனை பேர்கள் அப்படிப்பட்ட சாட்சிகள் உங்க வாழ்க்கையில இருக்கும். இங்க ஜோஷுவாவுக்கு கண்டவர்கள் இருந்தார்கள். There will be people in our lives who have seen what God has done in the ministry. அவருடைய ஊழியத்தில் செய்ததை கண்டது. கர்த்தருடைய கரம் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாதுங்க. Nobody can change it. யாரும் என்ன பண்ண முடியாது. Nobody can deny it. ಯಾರು ಅದನ್ನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನಿರಾಕರಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಅದನ್ನು ಡಿನೇ ಮಾಡೋದು ಅಂದರೆ ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸೋದು. சோர்ந்து போயிருந்தான் யோசுவா, பலவீனப்பட்டு போயிருந்தான் யோசுவா. He was in, I think he was in complete depression. Suddenly he was afraid. என்ன நடக்கும்? மோசேக்கே அப்படி நடந்ததுன்னா எனக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. மோசேயோடு இருந்தவர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால், என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால், இந்த ஊழியத்துக்கு அவர் எஜமானனா இருப்பார் என்று சொன்னால், அவர் இந்த ஊழியத்தின் அதிபதியா இருப்பார் என்று சொன்னால், அவர் உயர்த்தப்படுவார் என்று சொன்னால், மறைக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா.
ஸோ யோசிக்கிறேன், இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்கும் போது சில பேர் சம் பீப்புள் வேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಗುಣಗುಟ್ಟುಗಳು ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಡ್ಡಕ್ಕೆ ಹೋಗಲಿ. ಗುಣಗುಟ್ಟುವುದು ದೇವರಿಂದ ಬರುವಂಥದ್ದಲ್ಲ, ಗುಣಗುಟ್ಟುವುದು. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಇವರು ಗುಣಗುಟ್ಟಿದ್ರು. ಆದರೆ ನನಗೇನು ಆಶ್ಚರ್ಯ ಅಂದರೆ, ಈ ಗುಣಗುಟ್ಟುವವರ ಮುಂದೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಮರ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾಯೋ ಅಷ್ಟಾಗಿ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂಥ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರು, ನನ್ನ ದೇವರು. ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇಲ್ಲ, ಆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇದ್ದರು. ಈ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಎಲ್ಲೋ ಮೋಶೆಗೆ ಒಂದು ಸಂಕಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರಬಹುದು, ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸು ನೋವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರಬಹುದು. ಆದರೆ ಎಲ್ಲ ಗುಣಗುಟ್ಟಿದವರನ್ನು ದೇವರು ಅವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವರು ಇದನ್ನು ಸ್ಟಾಪ್ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು, ಹಂಗೆ ನಿಲ್ಲಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು. ಬಟ್ ಯಾರನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು ಗೊತ್ತಾ? ಆರೋನ್ ಮತ್ತು ಮಿರಿಯಮ್ನ ಏನು ಮಾಡಿದ್ರು? ತಕ್ಷಣವೇ ಅವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. ಯಾಕಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಸೇವೆ ಇದೆ, ಅವರು ಇನ್ನೂ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾಗಿದೆ, ಇನ್ನೂ ಮೋಶ ಸಂಗಡ ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಅವ್ರನ್ನ ತಕ್ಷಣ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ಆದರೆ ಕೆಲವ್ರನ್ನ ದೇವ್ರು ಹಂಗೇ ಬಿಟ್ಟಿದ್ರು. சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ், யூ சி, அவங்க சேஞ்ச் சுச்சுவேஷனை இம்மிடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஆண்டவரே சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே, அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, இதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, இவங்கள சேஞ்ச் பண்ணிவிடுங்க, அவங்கள சேஞ்ச் பண்ணிவிடுங்க, எல்லாமே சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச். ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் நாட், ஹி வில் நெவர் நாட் சேஞ்ச். சம்டைம்ஸ் ஹி வில் அலோ இட் டு ரிமைன். காலம் வரும்போது பேச வைக்கிறதுக்காக சில பேரை அப்படியே கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. காலங்கள் வரும். இவர்கள் ஐ பிலீவ் இந்த கூட்டம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? வி மிஸ் அண்டர்ஸ்டுட் மோசஸ். அப்போ இந்த ஜனங்கள் மோசே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணல, அப்போ ஒன்றுமே டச் பண்ணல, சேஞ்ச் பண்ணல, அப்படியே விட்டுருந்தார். அவர் காரியங்களை மாற்றினார். அவன் மோசையோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்தார். அதனால அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக மாறி போனது. அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியா, தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் காரியங்களை மாற்றினார். உங்களுக்கு புரியுதா? அவங்கள என்ன பண்ணல, டச் பண்ணல. மோசையும் அவங்கள, ஐயோ இன்னைக்கு கர்த்தர் வருகிற சத்தியத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், நீங்களும் பிடித்துக்கோங்க. He never tried to change anything. அவன் எதையும் மாத்த, ஆண்டவரும் என்ன பண்ணல, எதையும் மாத்தல. அவனுக்கு சில நேரங்களில் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவரே நீங்க சொல்லிதான் போனேன், நீங்க சொல்லிதான் செய்தேன், நீங்க சொல்லிதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். I am doing all this because நான் எங்கேயோ எங்க மாமனார் வீட்டில் நல்லா செட்டில் ஆயிருந்தேன். நல்லா மோசைக்கு பார்த்தீங்களா, நிறைய என்ன சிஸ்டர் இன் லாஸ், எல்லாம் வேலை செய்யறதுக்கு எல்லாரும் இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாதோ? நிறைய சிஸ்டர் இன் லாஸ். அப்போ அவங்க நல்லா கவனிக்கிறது, நல்லா இருந்தான். அவங்களுடைய எத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு நல்லா இருந்தான். ஆண்டவர் பிடிச்சாரு, தரன்னு இழுத்துன்னு வந்தார். சில நேரங்களும் ஆண்டவர் பிடியெல்லாம் பயங்கர பிடி. நீ தப்பி வைக்கலாம், நாங்கள் தப்பி போனால் கூட மறுபடியும் உடும்பு பிடி ஆகுறது. ஐயோ எத்தனை பேர் நான் விட்டுடுங்க சாமி, நான் கூட விடவே மாட்டார். பிடிச்சாருன்னா பிடிச்சது தான். அதனால தாங்க நாங்கள் பிழைச்சிருக்கிறோம். ஆண்டரை நீங்கள் என்னை பிடிச்சதுனால நல்லதுன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஆண்டருக்கு நான் மகிமை சொல்லுங்கள். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ನನ್ನನ್ನು ಹಿಡಿದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನೀವು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದದಕ್ಕಾಗಿ. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நிறைய காரியங்கள் என்ன இருந்திருக்குது. இப்படி நிறைய காரியங்களை பார்த்தவர்கள் சில நேரம் யோசித்தார்கள். மோசேக்கு யோசுவாவோடு அவர்கள் இப்போ சொல்வதற்கு முன்னாக இந்த மிதம் இருந்தது. ரெமனன்ட், the people who were with Moses, மோசையோடு இருந்த ஜனங்கள், மோசையோடு நடந்த ஜனங்கள், மோசே புரிந்து கொள்ளாமல் இருந்த ஜனங்கள், அவர்கள் கூட என்ன ஆயிட்டார், கொஞ்ச நேரத்தில்
ஏன்னா அவர்கள் இன்னும் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அவங்க சொல்றதாங்க விசேஷம். அவங்க சொல்றது தான் விசேஷம். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கும் உனக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, மோசேயின் காலம் முடிந்து வரும்போது, யோசுவாவுக்கு இந்த ஜனங்களே ಯಾಂದ ಜನಾಂಗ தெரியுமா? ಮೋಸೆ ಗುಣಗೊಟ್ಟಿದವರು ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ರು. ಮೋಸೆನನ್ನು ಮಿಸ್ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡಿಕೊಂಡವರು ಕೆಲವರು ಇದ್ರು. மோசையை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க சில பேர் அங்கே இருந்தாங்க. மோசையை என்ன புறம் கூறினவர்கள் இல்லை என்றால் முறுமுறுத்தவர்கள் அங்கே கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் முன்ன போல இல்லை, போல ஆனா முன்ன போல இல்லை. சொல்லுங்களேன், இன்னைக்கு முன்ன போல இல்லை. ஐயோ, ஏற்று நாம் பெற்றுக்கோங்க இன்னைக்கு தெரியாமாவை. முன்ன போல இல்லை ஆண்டவரே. சில காரியங்கள் முன்ன போல அவங்க இல்லை. இப்போ கர்த்தர் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? காண செய்திருக்கிறார், பார்க்க செய்திருக்கிறார், கர்த்தர் கேட்க செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்காக கர்த்தர் கேட்க செய்திருக்கிறார், பார்க்க செய்திருக்கிறார். முன்று போல அல்ல. இப்போ அவங்க பேசும்போது வித்தியாசம் இருக்கிறது. there is a difference when they are speaking now. அப்போ பேசியிருந்தா வேற. இந்த ஜனங்களை யோசுவா நினைக்கிறார், நீங்களா அப்படி பேசுறது? இன்னைக்கு நீங்களா அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, தேவன் மோசேக்கு செய்தது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கு எங்கள் இருதயங்கள் மாறிவிட்டது. அன்றைக்கு தேவன் எங்களுக்கு செய்த காரியத்தை நாங்கள் பார்த்ததினாலே இன்றைக்கும் யோசுவா உன்னோடு கூட நாங்கள் இருப்போம் போல இருக்கிற சிலரை தேவன் நம்ம வாழ்க்கையில எழுப்பிக்கொண்டே தான் இருப்பார், வைத்து தான் இருப்பார். ஹல்லேலூயா. He will always keep such people in our lives. ஆச்சரியமா இருந்தது, ஆச்சரியமாக இருக்குது. என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியல. இப்போதான் வர்றதுனால எனக்கு இருந்தது என்று சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். See the word. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல இவர்கள் ஒரு நேரத்தில் செவி கொடுக்காதவர்களும் இருந்திருப்பார்கள். செவி கொடுக்காதவர்களும் கொடுத்தவர்களும் ரெண்டு பேருமே கர்த்தர் ஒரே போல மாத்தினதுனால அவங்க வாய் இப்போ ஒரே போல பேசுகிறது. அவங்க வாய் இப்போ என்ன பண்ணுது? அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், புரிந்து கொண்டவர்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டவர்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில மறைந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டவர்கள் புரிய வைத்தார். நான் இப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே புரிய வைத்தீர் ஆண்டவரே. சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், நீங்க புரிய வைத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் புரிய வைக்கணும் நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை தமிழ்ல, புரிய வைக்கணும் என்று நினைத்து சோர்ந்து போய்விட்டேன். நீங்க சில பேர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. God knows your heart, God knows your calling. புரிய வைக்கணும் என்று என்ன ஆயிடுச்சு? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். Sometimes we try all our best to make them understand. நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலை. நான் தான் எப்படியாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடணும், என் பலத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடணும், என்னுடைய ஆக்ஷனில் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடணும், ஏதாவது செய்தவங்களை என்ன பண்ணிடணும். நான் ஒன்று இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே, ஆண்டவரே நீங்க புரிய வைத்தால் போதும் ஆண்டவரே, நீங்க புரிய வைப்பீங்க ஆண்டவரே. முறுமுறுக்கிறவர்களுக்கு நீங்க புரிய வைப்பீங்க, என் உண்மையை நீங்க புரிய வைப்பீங்க, என் அழைப்பை புரிய வைப்பீங்க, என் அபிஷேகத்தை புரிய வைப்பீங்க, என்னுடைய உண்மையான நிலைமையை நீங்க புரிய வைப்பீங்க ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கு மாற்றம் இல்லை. that can never be changed again. அவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள். அவர்கள் எங்கும் அப்புறம் போகவே இல்லை. சொல்லிடுங்க, அதற்கப்புறம் அவங்க எங்கேயுமே போகல. ஏனென்றால் கர்த்தர் புரிய வைத்தால் அது அழகா இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க புரிய வைங்க ஆண்டவரே. I will wait until you, Lord Father God, you make them understand. I will wait, Lord. Hallelujah. வெயிட் பண்ணு. கர்த்தர் சில நேரங்கள்லாம் எனக்கு சொல்கிற ஒரு காரியத்தை, ஐயோ அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு,
யாரையும் தட்ட மாட்டீங்களா ஆண்டவரே? என் முதுகு தான் வலிக்குது, அப்பப்போ என்னதான் தட்டுறீங்க? முதுகே வீங்கி போச்சா என்ன? அடிக்கடி யாரையுமே தட்ட மாட்டேங்கிறாரு. என்ன ಪಾಠಾಲ್ ನಮ್ಮಳದ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಆವಾಗ ಬೆನ್ನು ಮೇಲೆ ಬೆನ್ನು ಬಾತ್ ಹೋಗಿದೆ. ಏನಾಗಿದೆ? ಬೆನ್ನು ಆವಾಗ ಯಾರಿಗೆ? ஆண்டவரே டபால், அவங்கள சேஞ்ச் பண்ணுங்க டபால், இவங்கள சேஞ்ச் பண்ண டபால். அப்பெல்லாம் ஆண்டு சொல்ல, ஏன் தெரியுமா, என்னுடைய அபிஷேகத்தை ப்ரூவ் பண்றது நீ இல்லை நான் என்று சொல்லி ஒரு முறையும் கர்த்தர் பேசுகிறார். என்னுடைய அழைப்பை வேற யாரும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, நான் ப்ரூவ் பண்ணுவேன். பெற்றுக்கோங்க நீங்க இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. He is the one who proves. I need not do it. I need not do it. I simply waste my trouble in doing it. அப்போ மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த நாள் வர வரைக்கும் மோசே இல்லை. மோசே இப்போ என்ன இல்லை, இல்லாமல் போனாலும் அழைப்பு பேசப்படும். சொல்லுங்களேன், பேசப்படும். அது தாங்க அழைப்பு. கர்த்தர் அழைத்தார் என்றால் நீங்க இந்த உலகத்திலே நான் இல்லை என்றாலும் என் அழைப்பு இருந்தால் அது பேசப்படும். ஹalleluya. But he waited patiently. மோசே கிட்ட ஆண்டவர் என் வீட்டிலெங்கும் அவன் எப்படி இருக்கிறான்? உண்மை உள்ளவனா இருக்கிறான், சாந்தம் உள்ளவனா இருக்கிறான். என்னென்ன பேருங்க இவனுக்கு! என் தாசனாகிய மோசே பார், சி. அப்படி என்ன பண்ணாரு? புரிய வைத்தார், ஒவ்வொன்றும் புரிய வைத்தார். God will take time to make people understand about the calling that God has on you. Amen. ஐயோ, நான் ஆமேன் கேட்கலையே. ஆமேன் சொல்லுங்க. அவர் கேட்கும்படியாக ஆண்டவரே ஆமேன் என்று சொல்லும் போதெல்லாம் ஆமாண்டவரே நீங்க என்னோடு பேசுறீங்கன்னு சொல்லிக்கிறோம். ஆமேன். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சீனுக்கு போயிடுவோம், அந்த சீனுக்கு போவோம். அந்த நேரத்தில் அது வலியாக இருந்தது, அந்த நேரத்தில் அது பயங்கர என்னவா இருந்திருக்குது மோசேக்கு. சம்டைம்ஸ் பாருங்க, மோசேக்களாய் அழைக்கப்படுவது ஈஸி இல்லை, மோசேக்களாய் நிற்பதும் ஈஸி இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி டு பி மோசஸ். இட்ஸ் நாட் ஈஸி, நெவர் ஈஸி. அழைப்பு எவ்வளோ இருக்கிறதோ பாடுகள் எவ்வளோ இருக்கிறது. ಎಸ್, ಎಷ್ಟು ಕರುವಿಕೆ ಅಭಿಷೇಕ ಇದೆಯೋ ಅಷ್ಟು ಏನಿದೆ, ಸವಾಲಿದೆ. ಅಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರಿಸಬೇಕಾಗಿದೆ, ಅಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ಸವಾಲುಗಳು ಎಷ್ಟೋ ಅಷ್ಟು ಅಭಿಷೇಕವೆಷ್ಟೋ, ಕರುವಿಕೆ ಎಷ್ಟೋ, ದೇವರು ನಡೆಸುವಿಕೆ ಎಷ್ಟೋ, ಅದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾದ ಎದುರಿಸುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತವೆ. ಅಲ್ಲಿ ಅದಿಲ್ಲ ಅಂದರೆ ಸ್ವಾರಸ್ಯ ಇಲ್ಲ, ಅದಿಲ್ಲ ಅಂದರೆ ಏನಿಲ್ಲ. ಅದಿಲ್ಲ ಅಂತಂದರೆ ಏನಿಲ್ಲ. ಹೌದು ಸ್ವಾಮி, இன்னைக்கு புரிந்து கொள்ளணும் சில நேரங்களில். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மோசஸ், பட் when it came to Joshua, அதுதாங்க விட்டு போனா. யோசுவா அதை ஏற்றுக்கொண்டதுனால, because Joshua stood there, because Moses stood that, யோசுவாவுக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அதுக்கு கிளியர் ஆகி கொண்டிருந்தது. சில பேர் மோசைக்களாக இன்னைக்கு எழும்புவோம். ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, ராஜா. ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், மோசே என்ன பண்ணியிருக்கலாம்? எனக்கு வேண்டாம்ப்பா எதுவுமே, எனக்கு என்னத்துக்கு, எனக்கு வேண்டாம். அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், அப்போ சொன்னேன், இப்போ சொன்னேன், நீங்கள் விட்டாதானேப்பா என்ன. எத்தனையோ முறை மோசையை கொல்ல நினைத்தார்கள், எத்தனையோ முறை மோசே என்ன பண்ணார்கள், எப்படியெல்லாம் தள்ள நினைத்தார்கள். சில கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறையவே மறையாது பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் மோசே என்ன பண்ணான்? ಸೈಲೆಂಟಾ ಅನುಮತಿத்தான். ಹಿ ಅಲೌಡ್. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಮತಿಸಬೇಕು, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಮತಿಸಬೇಕು. நாம எழுந்து பேசி புரண்டு இரண்டு சொல்கிறேன், அது ரொம்ப ವೇಸ್ಟ್ ஆகிடும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಮತಿಸಬೇಕು.
யாருக்கெல்லாம் பெற்றுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது பெற்றுக்கினாத்தான் ஜெயம் உண்டாகும். படிங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. இங்க தாங்க பாயிண்ட். இது தாங்க பாயிண்ட். சொல்லுங்க, இதுதான் பாயிண்ட். சொல்லுங்க, இதுதான் பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். கர்த்தர் கரெக்டா பாயிண்ட்ல தான், பாயிண்டா தான் வரும். பாயிண்டா பேசுறாரு. சொல்லுங்க, பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட். என்ன பாயிண்ட் தெரியுமா? அவங்க எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? why they said they just said one thing. Joshua, Moses endured many things. மோசே பல காரியங்களை அனுமதித்தான், பல காரியங்களை he endure பண்ணிட்டான், பல காரியங்களை என்ன பண்ணா? மனுஷர்கள் ஏறி போனார்களாம். சில நேரங்களில் வசனம் இருக்குதுங்க, என் தலையின் மேலே மனுஷர்கள், யோசிச்சு பாருங்க, ತಲೆ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿದ್ರಂತೆ? ಹತ್ತಿ ಹಾದು ಹೋಗ್ಬಿಟ್ರಂತೆ, ತುಳಿದು ಬಿಟ್ಟು ಅಂತ ಅರ್ಥ. ಕೆಲವೆಲ್ಲ ತುಳಿಯಲ್ಪಡ್ತೀವಿ. ಮೋಸೆ ತುಳಿಯಲ್ಪಟ್ಟ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ತುಳಿಯಲ್ಪಡ್ತೀವಿ. ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಈಸಿ. ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಈಸಿ. ಥೌಸಂಡ್ಸ್ ಆಫ್ ಪೀಪಲ್ ಆರ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ಹಿಮ್. ಅಪ್ಪಡಿ ತುಳಿದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಾಯಿಗೆ ಬಂದದ್ದು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಳ್ಬಾರ್ದು ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತುಳಿತಾ ಇದ್ದಾರೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಅಂಥ ಅನುಭವ ಆಗಿರ್ಬೋದು. ಮೋಶೆಗೆ ಅಂಥ ಒಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಬರುವ ಪೀಳಿಗೆ, ಯೋಶುವನ ಪೀಳಿಗೆಗೆ ಅವನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಲೇಬೇಕು, ಅವನು ತಗ್ಗಿಸಲೇಬೇಕು. ಆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಲೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ನಿಮಗೆ? அதை அவன் வருகிற, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாம் பரவாயில்ல ஆண்டவரே, வருகிற தேவ சந்ததிக்கு இடரல் வரக்கூடாது என்றால் சில காரியங்களை நான் அனுபவித்து, நான் அதை சகித்து, நான் அதை விட்டு கொடுத்து, நான் அதற்காக கொஞ்சம் கொடுத்து விட்டு கொடுத்து, ஆண்டவரே சில பேருக்காக நான் அதை செய்வேன் ஆண்டவரே. சில பேருடைய வாழ்க்கையில நீர் உதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களில் சில பேருடைய வாழ்க்கையில நீங்க அவங்கள கையில் எடுக்கணும்னு ஆண்டவரே, நீங்க அவங்களுக்காக ஆண்டவரே, நீங்க அவங்க வாழ்க்கையில வர நான் ஆண்டவரே சில காரியங்களை ஏற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. Is anybody here? Is anybody here this morning? ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவரே நான் அதை Moses allowed. It was not simple thing. அது ஈஸியான காரியம் இல்லை. இன்னைக்கெல்லாம் நமக்கு அது பிடிக்காது. We don't want to be spoken about. நமக்கு அதெல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் அலோவே ஐ வில் நாட் அலோ. ஏன் நான் அலோ பண்ண? நான் யாருக்கு நான் கம்மி? நான் யாரை விட? am I less than somebody? யார் எனக்கு தெரியுமா? நான் ಯಾರಂತ தெரியுமா? ನಾನು ಯಾರಂತ ಗೊತ್ತಾ? ಯಾರಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವ್ರು ನನ್ನ. ಯಾರು ನೀನು ஆண்டவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, தனிமையா, யார் நீ? பயமா இருக்கு. ஆண்டவர் முகமுகமா ஒரே ஒரு வார்த்தை, யார் நீ? யார் நீனோ? யாரோ? தேவரே நான் ஏனு இல்லை சுவாமி, நீங்க இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்க தொடலைன்னா நான் யாருமே ஒன்றுமில்லை. அவர் ಮಾತ್ರ நம்மளை கேட்டார்னா நம்ம மற்றவங்கள பார்த்து கேட்கலாம், இல்லை யாருನ್ನ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಕೇಳ್ಬೋದು. ನಾನು ಯಾರಂತ ಗೊತ್ತಾ? யார்? ஒரே ஒரு நொடி பொருள ஆண்டவர் என்னை நேராக நிற்க வச்சு நீ யாருன்னு கேட்டா என்னிடத்துல ஒரு பதிலும் இல்லை. சவுலா இருந்தான், ஓடிக்கொண்டிருந்தான். நான் சில பேருக்கெல்லாம் அப்படி அது வேணும். எப்பவுமே என்ன வேணும்? அந்த எல்லாம் நான் தான் இருக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் அப்படி சவுல் போய் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, டக்குன்னு என்ன பண்ணாரு? ಕುದುರೆಯಲ್ಲಿ போனவனை தள்ளி விட்டார். ಕುದುರೆ ಮೇಲಿಂದ ಏನಾದ? ಕೆಲವೆಲ್ಲ ನಾನು ಯಾವಾಗ ಹೇಳ್ತೀನಿ, ಸ್ವಾಮಿ ನಾನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಈ ಕುದುರೆ ಮೇಲೆ ಹೋಗ್ತೀನೋ ನನ್ನ ಸ್ವಲ್ಪ ಇಳಿಸಿ ಸ್ವಾಮಿ, ಸ್ವಲ್ಪ ತಳ್ಳಿ ಸ್ವಾಮಿ, ಸ್ವಲ್ಪ ದಬ್ಬಿ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ದಬ್ಬಲ್ ಪಡಬೇಕು. ಹಾಲೆಲೂಯಾ.
ಕೆಲವೊಮ್ಮೆ ದಬ್ಬಲ್ಪಡಕ್ಕೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಇರಲ್ಲ. ದಬ್ಬಿದ್ರೆ ಯಾರು ದಬ್ಬಿದ್ದವನ್ನ? ಹೂ ಪುಶ್ಡ್ ಹಿಮ್ ಡೌನ್? ಯಾರು ದಬ್ಬಿದ್ದು? ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಾ? பிசாசு எப்பவுமே தள்ளுறதில்ல. அவனே வைதி அப்பவாதி கூட இவங்க விட்டுட்டாங்க. அந்த விசுவாசி ஐயோ ஆண்டவரே, பிசாசு எப்படி பார்த்துட்டான் பார்த்தீங்களா? இது செய்யறதெல்லாம் பின்னாடி இருந்து பிசாசு. ஆனால் நம்ம கண்ணுக்கு யார் தெரியுது? யார் தெரியுது? விசுவாசி, பக்கத்தில் இருக்கிற கணவன். அவரை பார்த்தாலே எப்படி தெரியுது? ಮನೆವೇ ಪತ್ತ எப்படி தெரியுது? ಇವಾಗ ನೋಡಿ, ಅವನೇನು ಮಾಡ್ದ? ಅನುಮತಿಸಿದ, ಸಮ್ಮತಿಸಿದ, ತಗ್ಗಿಸಿದ, ಹೇಳ್ದ, ಸ್ವಾಮಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಐ ವಿಲ್ ವೇಟ್ ಫಾರ್ ದ ಡೇ ದಟ್ ಯು ವಿಲ್ ಸ್ಪೀಕ್, ಐ ವಿಲ್ ವೇಟ್ ಆನ್ ಯು ಲಾರ್ಡ್. அவங்கள வைத்து பிசாசு சில காரியங்களை தந்திரங்களை என்ன பண்றான்? டியூன் பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு அந்த டியூன் பண்றதை இயேசுவின் நாமத்தால கடிந்து புறப்படுத்துகிறேன் in Jesus name. Hallelujah. We should know the root cause. That person is nothing but, ஆனா ஒன்று நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நம்ம அனுமதி கொடுக்கலன்னா பிசாசு அனுமதி கேட்காமலே எடுப்பான். யாருக்கு புரியுது இன்னைக்கு? If you don't allow God, enemy will not ask for any permission. ஆண்டவர் பர்மிஷன் கேட்பாரு, பிகாஸ் இஸ் a gentle God. ஆண்டவர் பர்மிஷன் தான் கேட்பாரு. நீ அனுமதி கொடுக்காம ஆண்டவர் உன் வாழ்க்கையில வரமாட்டார், உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டார். திஸ் இஸ் த பிரின்சிபல். வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். God will not barge in. அப்பப்ப நான் ஏன் சொல்றேன்? மோசே அனுமதித்தான். அதுக்கு தான் இன்னைக்கு நான் சொல்றேன், ಮೋಸೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವ್ರಂಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಅವ್ರು ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಳ್ಳಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಇದಕ್ಕೆ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟ. ಅವನೇನು ಮಾಡ್ದ? ಅನುಮತಿ ಕೊಟ್ಟ. ಆದರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಅನುಮತಿ ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ, ವೈರಿ ಇದಾನಲ್ಲ ಅಪವಾದಿ, ಅವನ ಅನುಮತಿ ಕೇಳಲ್ಲ. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில தேவன் வரும்படியாக, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்படியாக, ஆண்டவரே தகப்பனே அவங்க வாழ்க்கைக்கு ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರುಂಬಡಿ, ಆಂಡವರೇ ನಾನು ಅನುಮತಿ ಕೊಡ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ, ಅವರಿಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದದಾಯಕವಾಗಿರಲಿ ಅಂತ ನಾನು ಅನುಮತಿ ಕೊಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೋಸೆ allowed it. If you don't allow, if I don't allow, நான் யோசிக்கிறேன், அதெல்லாம் நான் அலோ பண்ணாம இருந்திருந்தேன்னா, if I had not allowed those things, அதெல்லாம் நான் அலோ, அவங்க பேசுறதுக்கு, இவங்க பேசுறதுக்கு, அந்த நஷ்டத்துக்கு, இந்த லாபத்துக்கு, இந்த காரியத்துக்கு, அத காரியத்துக்கெல்லாம், if I had not allowed it, இன்றைக்கு மிதம் இருக்கிறவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. மோசே போன பிறகும் பேசினார்கள் என்று சொன்னால், he allowed God, he allowed certain things. Today the Lord is saying, I will allow, I will not speak, I will allow. சொல்லி பாருங்க, there will be a difference in your and my life. Hallelujah. 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 He allowed because he wanted to leave behind a legacy. அதற்கு பின்னாடி ஒரு காரியத்தை விட்டு போக அந்த காரியத்தை அவன் அனுமதித்தான். அனுமதிக்கல என்றால் இன்னைக்கு பேசுறவங்க இல்லை. அனுமதித்ததுனால தான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், மோசையோட தேவன் இருந்தார். எப்படி சொல்றாங்க பாருங்க அவனை பத்தி. அனுமதித்தால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பெற்றுக்கோங்க. அனுமதித்தால் சில காரியங்களை உடனுக்குடியே எழும்பி ஒன்றும் தேவையில்லை. அப்படி எழும்பும் போது ஆண்டவர் டடக்குன்னு, நான் சொன்னேன் இல்லையா, டடக் புடக்குன்னு சத்தம். நம்ம நீ என்ன ஆகிடும், கேர்ஃபுல் ஆகிடும். இது நம்ம நினைக்கும் விசுவாசு தான் டிடுக் புடுக்குன்றானா? இல்லை, ஆண்டவர் கூட திடுக் தடுக்குன்னு வாரு சில நேரங்களில். மோசேக்கு இதுக்கு தாங்க முடியல, ஆனாலும் அனுமதித்தான். ಅನುಮತಿ ಇನ್ನಿಕ್ಕೆ ಆಂಡವರು ಪಾರ್ತೆ ಅನುಮತಿ ಉಂಟು ಸ್ವಾಮಿ, ನಿಮಗೆ ಅನುಮತಿ ಉಂಟು, ನೀವು ಮಾಡೋದಾದ್ರೆ ಅನುಮತಿ ಉಂಟು, நீங்க பண்றதா இருந்தா அனுமதி இருக்குது, என்ன முழு அனுமதி இருக்குது. ನನ್ನ பூர்ண சம்மதி. மோசே விட்டு போன ஜனங்களுக்கு நல்லா தெரியும், அவன் அனுமதித்தவன். நாங்க பேசும்போது கூட எந்த வார்த்தையும் அவன் பேசலையே. அவங்க அதுதான் சொல்றாங்க இன்னைக்கு. ஒரே ஒரு காரியம்,
யோசுவா ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு நாங்க இன்னும் இங்க இருக்கிறோம்னா, இன்னும் இந்த சாட்சியா என்னை வைத்திருக்கிறாருன்னா, மோசே கூட அவர் இருந்தார். மோசே கூட அவர் இருந்தார். அதை மாத்திரம் நீ செக் பண்ணிக்கோ யோசுவா, அதை மாத்திரம் நீ செக் பண்ணிக்கோ. அது மாத்திரம் மெஷரிங் ராடா வச்சுக்கோ. What should be the measuring rod? These people are telling because they have seen first hand. They have seen what happened. அவர் நேரடியாக பார்த்தவர்கள், நேராகி, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நேராகி பார்த்தவர்களை கர்த்தர் வைப்பதற்கு காரணம் அதுதான். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்கள் போயிருக்கலாம். யோசுவாவுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்களுக்கு, மோசேக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகுதான் மோசே எழும்பினான். பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர்கள் சொல்றாங்க, அதே ஆட்கள், அதே வாய், வார்த்தைகள் வேற. ஹல்லேலூயா. புரியுதாங்க? அதே ஆளு சொல்லுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. அதே ஆளு அதே வார்த்தைகள் வேறு. ஐயோ, ரேமாவை விட்டுறக்கூடாதுப்பா. அதே ஆளு, அதே இடம், அதே நேரம். அதே நேரம் இல்லை, அதே, ஆனா வார்த்தைகள் வேறு, வார்த்தைகள் வேறு, அனுபவங்கள் வேறு. எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் டிஃபரண்ட். அன்னைக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சொல்றாங்க, இன் அதர் வேர்ட்ஸ் டு ஜோஷுவா, இப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஜோஷுவா. நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஜோஷுவா. நாங்க நல்லா என்ன பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் ஜோஷுவா. மோசே கூட நாங்கள் அதுக்கு தான் இருந்தோம் யோசுவா. ஆனால் எனக்கு ஆச்சரியம், இந்த நேரங்களிலெல்லாம் மோசே விட்டு கொடுத்ததுனால தான் காரியங்களை பார்க்க முடிந்தது. நீயும் நானும் விட்டு கொடுத்தால் தேவன் நம்ம சந்ததியில் பார்க்க செய்வார். விட்டு கொடுக்கிறவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதே இல்லைங்க ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವವರು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹೇಳಿ, ಬಿಟ್ಟು ಕೊಡುವವರು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಬಿಟ್ಟು ಕೊಡುವವರು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. வாசிங்கப்பா. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்கு. என்ன சொல்றாங்க? உங்க சொல்லை ಇವಾಗ ಅದನ್ನ ಹಂಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡವೂ ಇರಲಿ, ನಿನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವ. இவர்கள் மோசே கூட அப்படி சொல்லல. அவங்க மோசேக்கு கூட அப்படி சொன்னதா தெரியல. லாஸ்ட்ல சொல்லிருப்பாங்க. ஆனா யோசுவாவுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொல்றாங்க. எப்படி பாத்தீங்களா? எப்படி மாற்றிச்சு பாருங்க. லாஸ்ட்ல வேணா சொல்லிருப்பாங்க. ஆனா when it comes to யோசுவா ஃபர்ஸ்ட்லயே சொல்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன், லாஸ்ட்ல கூட சொல்லாததை ஃபர்ஸ்ட்ல சொல்ல வைக்கிறார் என்று சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்த ஆளு கொஞ்சம் விட்டு கொடுத்ததுனால, ஹல்லேலூயா, கொஞ்சம் அனுமதித்தினால, கொஞ்சம் போக விட்டதுனால, கொஞ்சம் கேட்டதுனால, கொஞ்சம் கொட்டு விழுந்தாலும், திட்டு விழுந்தாலும், அடித்தாலும், காரியங்களுக்காக நிற்கிறதுனால உன் சந்ததிக்கு இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா. நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களா? நான் பெற்றுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நான் எத்தனையோ காரியங்களை நான் தகித்ததுனால என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, யோசுவாவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட்லேயே ஐம் சேயிங் சிம்பிளி, இப்போதான் தொடங்குறான். மோசேக்கு லாஸ்ட்ல வேணா சொல்லியிருப்பாங்க. ஆனா யோசுவாவின் காலம் வரும் பொழுது மோசேயின் காலமும் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில யோசுவாவின் காலமும் இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೋಸೆ ಕಾಲವೂ ಉಂಟು, ಯೋಶುವಾವಿನ ಕಾಲಗಳು ಉಂಟು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. லாஸ்டா ಬಂತು. ಆದರೆ ಇವನಿಗೆ வரும் பொழுது சில நேரங்களை கர்த்தர் மாற்றி 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 கொடுக்கிறாருங்க. சொல்லுங்க, இன்னைக்கு மோசையின் ಕಾಲங்களுக்கு ನೀ ಅನುಮதித்தா, ಮೋಶೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನೀನು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ಮೋಶೆಯ ತರ ಅನುಮತಿಸುವುದಾದರೆ யோசுவாவின காலಗಳು உண்டு. ஆமென். தொடங்கும் போது ஆண்டவர் எழுப்பிட்டார் ஒரு ஜனத்தை யோசுவாவுக்கு. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, சில காரியங்கள் என்ன பேசப்பட்டதுக்காக, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்காக, என்ன தூத்தினதுக்காக, என்ன திட்டினதுக்காக, என்ன உடைத்ததுக்காக
உங்களுக்கு தெரியாதுங்க, சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக எத்தனையோ நேரங்கள் கதவெல்லாம் அடைத்து அழுத நேரங்கள் உண்டு. கதவெல்லாம் அடைத்து அழுத நேரங்கள் உண்டு. There is in my life, in our lives, as a family. alla கதவெல்லாம் சாத்திட்டு யாரும் பார்க்க கூடாது. ஏன்னா யாரும் பார்க்க கூடாது. nobody should see. யாரனா பார்த்தா என்ன ஆகும்? எல்லா நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, மோசேயின் காலம் இது, யோசுவாவின் காலமும் வரும். ஹல்லேலூயா. ಇದು ಮೋಶೆ ಕಾಲ, ಅಳುವಂತ ಕಾಲ. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಾಗ ಅದನ್ನು ಅನುಮತಿಸಿ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಕಾಲ. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿದಾಗ, ಆ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿದಾಗ, ಆ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟಾಗ, ಆ ಕಾಲಕ್ಕೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತೀನಲ್ಲ, ಆ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವುದಕ್ಕೆಲ್ಲ 2ರಷ್ಟು 100ರಷ್ಟು 30ರಷ್ಟು 60ರಷ್ಟು 100ರಷ್ಟು ಫಲ ಉಂಟು. ನಾನು ಹಾದು ಹೋದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಫಲ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಫಲ ಉಂಟು. ಆ ಫಲವನ್ನು ನೋಡುವ ಕಾಲ ಬಂತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಫಲವನ್ನು ಇವಾಗ ಯೋಶುವ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ ಫಲವನ್ನು ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಆ ಫಲವನ್ನು ಅವನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದನ್ನು ಅವನು ಅದೇ ರುಚಿ ಪಾರ್ಕನು ಅಂತ ಸೊನ್ನ. ಅದನ್ನು ರುಚಿಸಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ಇವತ್ತು ಹೇಳಿ ಬಿಟ್ಟುಬಿಡ್ತೀನಿ. ಐ ಆಮ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ. ಯಾರು ಹೇಳಿ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ? ನಾನು ತುಟಿ ಕೂಡ ತೆಗಿಯಲ್ಲ ಇನ್ನು ಮುಂದೆ. ಹೇಳಿ, ನಾನು ತುಟಿ ಕೂಡ ಬಿಚ್ಚಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. ಐ ವಿಲ್ ಸೀಲ್ ಮೈ ಲಿಪ್ಸ್ ಲಾರ್ಡ್. ನಾನು ತುಟಿನ ಏನು ಮಾಡ್ತೀನಿ? ಇನ್ಮೇಲೆ ನನ್ನ ತುಟಿನಲ್ಲಿ ಬರಲ್ಲ. பிகாஸ் ஐ ஹாவ் அலோட் இட். நான் அலோ பண்ணிட்டு நானே பேச முடியுமா? சொல்லி பாருங்க. நான் அலோ பண்ணிட்டு நானே பேச முடியுமா? நான் தான் புக் எடுத்துன்னு வர சொன்னேன். ஏன் எடுத்துன்னு வந்தேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சில பேரெல்லாம் we cannot do that. Sometimes we don't understand. We have allowed it and we are speaking about it. If you have allowed it, don't speak about it. ನೀವು ಅನುಮತಿಸಿದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ತುಟಿ ಬಿಚ್ಚಬೇಡಿ, ತುಟಿನ ಬಿಗಿಯಾಗಿ ಮುಚ್ಕೊಂಬೇಡಿ. ಆಮೇನ್. ನಮ್ಮ ತುಟಿಗೆ ಏನು ಬೇಕೋ? ಒಂದು ಕಡಿವಾಣ ಬೇಕು. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன வாய்க்கு என்ன போடுங்க? ಕಡಿವಾಳಂ. ಏನು ಹೇಳ್ದ? ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಬೀಗ ಹಾಕಿ. ನೀವು ಓದಿ ನೋಡಿ, யார் ಹೇಳಿದ್ದು? தாவீது சொன்னான். ராஜா கர்த்தரவனை அபிஷேகத்திருந்தார். 16 வயசுலேயே, சின்ன வயசுலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சின்ன பையனா இருக்கும்போதே அவன் சொல்கிறான், என் வாய்க்கு என்ன போடுங்க? ಕಾವಲ್ போடுங்க ಆಂಡವರೇ, ಕಡಿವಾಳವನ್ನು ಹಾಕಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಬಾಯಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ನಾನು ಅನುಮತಿಸಿದ್ರಿಂದ ನಾನು ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಐ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಟು ಕೀಪ್ ಟಾಕಿಂಗ್ ಅಬೌಟ್, ಕೀಪ್ ಡೂಯಿಂಗ್ ಸಮಥಿಂಗ್ ಅಬೌಟ್ ಇಟ್. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ லார்ட். ஒன்று கர்த்தரை நேவிகேட் பண்ணி விட்டுடணும், இல்லைன்னா நம்ம நேவிகேட் பண்ணணும். யாருக்குன்னா புரியுதாங்க இன்னைக்கு? either you allow the Lord to navigate or you navigate. நாம நேவிகேட் பண்ணணும்னு நினச்சா அவர் கை விட்டுடுவார். கோ, நீயே நேவிகேட் பண்ணிக்கோ. கப்பலை மாலுமி தான் என்ன பண்ணணும்? ஏ ஷிப் யார்? கேப்டன் தான் நேவிகேட் பண்ணணும். டுடே ಕ್ಯಾಪ್ಟನ್, ಯು ಆರ್ ದ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಲಾರ್ಡ್, ಯು ನ್ಯಾವಿಗೇಟ್. ನೀಂಗ ಆಂಡವರೇ, ನೀವು ಮಾಲುಮಿ, ನೀವು ನಡೆಸಿ ಸ್ವಾಮಿ ಹಡಗನ್ನು, ನೀವು ನಡೆಸಿ. ನಾನು ನಡೆಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೆ ಅದು ವಿಫಲವಾಗುತ್ತದೆ. either you should navigate or he should navigate. ஒன்று அவர் நடத்தணும், இல்லைன்னா நான் நடத்தணும். ஒன்று அவர் பேசணும், இல்லைன்னா நான் பேசணும். இன்னைக்கு யார் பேசணுன்றது அவர் கையில் விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, சொல்லி பாருங்க. இன்னைக்கு ನೀವು ಮಾತನಾಡಿ ಸ್ವಾಮಿ. யூ பி த கேப்டன் லார்ட், யூ பி த கேப்டன் லார்ட். நீங்க ஆண்டவரே மாலுமியா இருங்க. ஆண்டவரே, நான் நேவிகேட் பண்ண முடியாது, நான் நடத்த முடியாது, நான் திருத்த முடியாது. புரிஞ்சுக்கணும் ஒன்று, நான் நடத்த முடியாது, நான் திருத்த முடியாது.